எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்கா பௌத்த பிக்குகளின் பாலியல் விளையாட்டுகள் மற்றும் செக்ஸ் லீலைகள் இப்போது அமெரிக்காவின் போஸ்டன் நகர் வரை பிரசித்தி பெற்றுவிட்டன. தற்போது அமெரிக்காவில் இடம்பெற்று வரும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை மையப்படுத்தி போஸ்டன் காவல்துறை நடத்திய ஆபரேஷன் ரெட் கார்ட் அல்லது சிவப்பு அட்டை நடவடிக்கையில் இந்த பிக்கு வசமாக சிக்கிக்கொண்டமை ஸ்ரீலங்கா பௌத்த தலைகளை மீண்டும் ஒருமுறை தலைகுனிய வைத்தது. அத்துடன் இந்த பிக்கு பாலியல் முறைகேட்டில் அகப்பட்டு கொண்டமை உலக புகழ் பெற்ற இன்னொரு செய்தியாகியும் விட்டது. ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் அனுராதபுர மகாபோதி உட்பட்ட முக்கிய 8 பௌத்த தலங்களுக்கு பொறுப்பான அட்டமஸ்தானாதிபதி வல்லேகம தேரர் தனது 65 வயது கடந்த பராயத்தில் இருந்தபோது செய்ததாக கூறப்படும் சிறார் பாலியல் தொடர்பு பரபரப்பாக விடயமாக உள்ளது. இப்போது அவர் அட்டமஸ்தானாதிபதி பொறுப்பில் இல்லையென்றாலும் அவர் அந்த பொறுப்பில் இருந்தபோது தனது இடத்துக்கு 11 வயதான சிறுமியை 3 நாட்களுக்கு ஒருமுறை வரவழைத்து வன்புணர்வு செய்தார் என்ற குற்றச்சாட்டு அவரை சுற்றி பிடித்திருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் அதற்குரிய சான்றுகளுக்காக இந்த வாரம் அவரது DNA எனப்படும் மரபணு பரிசோதனையும் நடத்தப்பட்டது. இந்த பிக்குவிடமிருந்து நேற்று முன்தினம் இரத்த மாதிரி எடுக்கப்பட்டு அவரது மரபணுவும் குறித்த சிறுமியின் இரத்தக்கரைகள் படிந்த ஆடைகளில் உள்ள அந்நியர் ஒருவரின் மரபணுவும் பொருந்தி கொள்ளுகின்றதா என்ற பரிசோதனைகளை இப்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் செய்து வருகின்றது. சிறுமியின் ஆடைகளில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட DNA எனப்படும் மரபணு பரிசோதனையில் குறித்த சிறுமியை விட வேறு ஒருவரின் DNA அதில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்த DNA வல்லேகம ஹேமரத்ன தேரருடையதா அல்லது வேறொருவருடையதா என்பதை ஆய்வுக்குட்படுத்தும் வகையில் இப்போது இந்த DNA பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான பெரிய இடத்து பிக்குகளின் அதிர்ச்சிகளெல்லாம் உள்ளூரில் வெளியே வர அமெரிக்காவின் போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள பௌத்த ஆலயத்தில் பிக்குவாக பணிபுரிந்த 32 வயதான மகாயாயே வினித தேரோ சட்டவிரோத பாலியல் தொழிலை தூண்டிய குற்றச்சாட்டில் தற்போது கைதாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஏற்கனவே குறிப்பிட்டது போல தற்போது அமெரிக்காவில் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் பரபரப்பாக இடம்பெற்று வருகின்றன. இந்த கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு வெறும் வெளிநாட்டவர்களை மையப்படுத்தி ஒரு செக்ஸ் ரிங் எனப்படும் பாலியல் மாபியா அங்கு விரவி இருந்தது. இதற்காக பல பாலியல் மாபியாக்கள் இந்த தொழில் கடையை பரபரப்பாக விரித்திருந்தன. இந்த நிலையில் அவ்வாறு ஒரு பாலியல் மாபியா விரித்த தொழிலுக்கு போஸ்டன் போலீஸும் பதிலாக ஒரு வலையை விரித்தது. ஆபரேஷன் ரெட் கார்ட் என்பது அந்த வலையின் பெயர். இது ஒரு பெரிய இரகசிய நடவடிக்கையாக இருந்தது. இதற்காக போலியான பாலியல் விளம்பரங்கள் எல்லாம் காவல்துறை தரப்பிலிருந்தும் உருவாக்கப்பட்டு இணையதளங்களில் புழக்கத்துக்கு விடப்பட்டன. இவ்வாறாக காவல்துறை வைத்த பொறியிலும் வலையிலும் இந்த பிக்கு மாட்டுப்பட்டு விட்டார். இந்த சம்பவம் ஏற்கனவே அடிவாங்கிய ஸ்ரீலங்கா பௌத்த தலைகளை மேலும் ஒரு அடியை வாங்க வைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே தாய்லாந்தில் போதை கடத்தல் செய்த 20க்கும் மேற்பட்ட பிக்குகள் கை செய்யப்பட்டனர். அதனை விட உள்ளூரில் பல முறைகேடுகளில் பிக்குகள் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த பிக்கு போஸ்டனில் மாட்டுப்பட்டிருக்கின்றார். பௌத்த வழிபாட்டு இடத்தில் பிக்குவாக இருந்த இந்த பிக்கு பாலியல் கடத்தல்காரர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு இணையதளத்தில் தனக்குரிய பாலியல் துணியை தேடி பதிவு செய்த போதுதான் அகப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே அந்த தளத்தில் போஸ்டன் காவல்துறை விரித்த இந்த வலையிலும் தூண்டிலும் இந்த பிக்கு மாட்டுப்பட்டு விட்டார். இது காவல்துறையின் போலியான செக்ஸ் விளம்பரம் என்பதை அறியாத இந்த பிக்கு அதில் ஒரு பெண்ணை தெரிவு செய்து குறித்த பெண் குறிப்பிட்டபடி போஸ்டனின் டவுன் டவுன் மோக்ஸி ஹோட்டலுக்கு அவர் சென்றபோதே அங்கு காத்திருந்த காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். ஆக மொத்தம் பாலியல் தொழிலாளிக்கு பணம் கொடுக்க டாலர்களையெல்லாம் அடுக்கி கொண்டு சென்ற பிக்கு குறித்த பெண் சொல்லிய ஹோட்டல் அறைக்கு சென்றபோதுதான் அகப்பட்டிருக்கின்றார்.
இந்த சம்பவம் இடம்பெற்ற பின்னர் குறித்த பிக்கு உடனடியாகவே பல்கலைக்கழக விகாரையின் மதகுரு பதவியிலிருந்து விலகியுள்ளதாக பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பிக்குவின் இந்த அதிர்வுடன் இலங்கை நிலவரங்களுக்கு திரும்பிக் கொண்டால், கோட்டாபாய ராஜபக்சவை மையப்படுத்திய ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப சில முகங்கள் தீவிரமாக இயங்கி வருவது குறித்து மிக்ஸ் அண்ட் மச் பதிவில் கூறாமல் விட்டாலும் செய்தி வீச்சில் இது கூறப்பட்டது. குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர வண்டார இந்த திசை திருப்பல் முயற்சியில் முக்கிய சூத்திரதாரியாக இருந்த நிலையில் அந்த சுகீஸ்வர பண்டாரா இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சுகீஸ்வர பண்டாரா தற்போது புதிய மக்கள் முன்னணி அல்லது நவ ஜனதா பிரமுன என்ற கட்சியின் தலைவராகவும் உள்ள நிலையில்தான் இன்று அதிரடியாக அவர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டாபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் இதே சுகீஸ்வர பண்டாரா இன்னொரு சம்பளத்தையும் அரச நிதியில் எடுத்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் உண்மையில் ஈஸ்டர் சதிகளை இவர் திசை திருப்ப முயல்வதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவரை தூக்க ஸ்ரீலங்கா சிஐடியினர் முயன்ற நிலையில் சிஐடியினருக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பாகவும் காரணமாகவும் சுகீஸ்வர பண்டாரா எடுத்த இரட்டை சம்பளம் அவரை தற்போது மாட்டி வைத்துள்ளது. கோட்டாபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு சம்பளம் வழங்கப்பட்ட அதே நேரம் இன்னொரு அரசாங்க நிறுவனத்தின் சம்பள பட்டியலிலும் சுகீஸ்வர இருந்திருக்கின்றார். அங்கிருந்தும் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவர் தனது பதவி காலத்தில் இரட்டை சம்பளத்தை எடுத்த ஊழலை செய்து இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றார். ஆனால் உண்மையில் ஸ்ரீலங்கா சிஐடியினர் இன்று சுகீஸ்வர பண்டாரவை இந்த இரட்டை சம்பளத்திற்காக தூக்கியதாக கூறினாலும் ஈஸ்டர் சதியில் அவருக்கு இருக்கும் பங்கை இரகசியமாக வறுத்தெடுக்கவே இந்த கைது இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இறுதியாக நேற்றிரவு பிரான்சின் புகழ்பெற்ற வெர்சாய் அரண்மனையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நகர்வு தாமே எதிர்பாராத ஒரு நகர்வு என பிரான்ஸ் அரசாங்கம் என்று அறிவித்துள்ளது. இது ஒரு ஆச்சரியம் என இந்த நிகழ்வில் பங்கெடுத்த பிரான்சின் முக்கியமான அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருந்தில் கலந்து கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் முதலில் G7 மாநாட்டுக்காகவும் இந்த இரவு விருந்திற்காகவும் பிரான்சுக்கு நன்றி தெரிவித்ததுடன் ஈரானுடனான ஒப்பந்தத்தில் தான் இப்போது இந்த இடத்தில் கையெழுத்திடப் போவதாக குறிப்பிட்டதும் அருகில் இருந்த பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் உட்பட்ட அனைவருக்குமே ஆச்சரியம் ஏற்பட்டது. ட்ரம்ப் இவ்வாறு கூறி முடித்த நிலையில் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சரான மார்க்கோ ரூபியோ எழுந்து சென்று ஒப்பந்த தாள்களுடன் மீண்டும் வருவதை தாங்கள் கண்டதாகவும் உடனடியாகவே தங்களுக்கு ட்ரம்ப் ஒப்பமிடப் போவது குறித்த காட்சிகள் தெரிந்ததால் அதற்கு அனுசரணை வழங்கும் வகையில் ட்ரம்புக்கு முன்னால் இருந்த உணவு தட்டுக்கள் மற்றும் குவளைகளை தாங்கள் அவசரமாக அகற்றி அவருக்கு ஒப்பமிட வசதியான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஆவணத்தில் அந்த வேளை கையெழுத்திடுவார் என்பதை தாம் எதிர்பார்க்கவில்லை என்பதை பிரான்சின் அமைச்சர்கள் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு வெர்சாயில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போதிலும் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முதலாவது பேச்சுவார்த்தைகளின் ஆரம்பம் நாளை சுவிஸில் இடம்பெறும் எனவும் இதில் அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தான், கத்தார் மற்றும் ஏனைய நாடுகள் பங்கெடுக்கும் எனவும் இந்த நிகழ்வு சுவிஸின் பர்கன்ஸ்டாக்கில் நடக்கும் எனவும் சுவிஸ் அரசாங்கம் இன்று காலை அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துவிட்டதால் ஹோர்மூஸ் நீரிணையின் பாதுகாப்புக்கு உதவி வழங்கும் வகையில் ஜெர்மனி 2 கப்பல்களை செங்கடலுக்கு அனுப்புவதாக இன்று ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். கன்னிவெடி அகற்றின் நடவடிக்கையில் தமது போர்க்கப்பல்கள் பங்கெடுக்கும் எனவும் ஜெர்மனி கூறியுள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தில் ஹோர்மூஸ் நீரிணையில் 60 நாட்களுக்கு மட்டுமே கட்டணமில்லா பயணம் உறுதி செய்யப்படுகின்றது. எதிர்காலத்தில் கட்டணங்கள் செலுத்தப்படும் சாத்தியங்களை இந்த ஒப்பந்தம் தடுக்கவில்லை என்பது இங்கு ஒரு முக்கியமான விடயம். ஆனால் தெஹ்ரான் அணு ஆயுதங்களை கொள்வனவு செய்வதோ அல்லது அதனை உருவாக்குவதோ இனிமேல் முடியாது என்ற வகையில் இந்த ஒப்பந்தத்தின் அம்சங்கள் உள்ளன. அதேபோல இஸ்ரேல் தொடர்ந்தும் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தினாலும் இனிமேல் இஸ்ரேல் லெபனானை தாக்க முடியாது என்பதற்கும் இந்த ஒப்பந்தம் உறுதி கூறுகின்றது. அனைத்து முனைகளிலும் போர் முடிவுக்கு வரும் எனவே இந்த ஒப்பந்தம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் 800 வார்த்தைகளுக்கும் குறைவாக உள்ள இந்த 14 அம்ச வரைவில் ஈரான் தனது எண்ணெயை தடையின்றி உலகுக்கு விற்பனை செய்ய முடியும். அத்துடன்
முடக்கப்பட்ட பில்லியன் கணக்கான சொத்துக்கள் மற்றும் 300 பில்லியன் டாலர் நிதியுதவிக்கான அணுகலையும் ஈரானுக்கு இது சாத்தியமாக்குகிறது. அதிகபட்சம் நாளையிலிருந்து அதிகபட்சம் 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இறுதி ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் எனவும் இந்த ஒப்பந்தம் கூறுகின்றது. ட்ரம்ப் நிர்வாகத்தை பொறுத்தவரை இதுவரை 3 ஒப்பந்தங்களை உருவாக்கியுள்ளது. அதில் ஒரு ஒப்பந்தம் சாத்தியப்படவில்லை. அது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட, அதாவது ட்ரம்பால் உருவாக்கப்பட்ட 28 அம்ச திட்டம். அது புட்டினின் பிடிவாதத்தால் சாத்தியமில்லை. எனினும் காசா ஒப்பந்தம் 20 அம்ச திட்டமாக நடைமுறையில் உள்ளது. அடுத்து ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் இப்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் விவகாரத்தில் தீவிரமான நிலைப்பாடு கொண்டவரான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த செனட்டர் குரூஸ் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சிக்கின்றார். ஈரானுக்கு ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை கொடுப்பது நல்ல யோசனை அல்ல என்றும், ட்ரம்ப் நல்வாய்ப்பற்ற ரீதியில் தவறான ஆலோசனையை ஈரான் விடயத்தில் பெற்று இந்த ஒப்பந்தம் என்ற பொறியில் மாட்டுப்பட்டுள்ளதாகவும் அவர் கண்டனம் செய்கின்றார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சுங்க கட்டணம் வசூலிக்கும் பிரச்சனையை இந்த ஒப்பந்தம் கையாளும் விதத்தையும் குரூஸ் விமர்சித்தார். அமெரிக்காவின் இந்த வரைவு ஹோர்மூஸால் 60 நாட்களுக்கு மட்டுமே சுங்க கட்டணமில்லா பயணத்தை உறுதி செய்வதாகவும், ஆனால் எதிர்காலத்தில் ஈரான் கட்டணம் வசூலிப்பதை இந்த ஒப்பந்தம் தடுக்கவில்லை என்றும் அவர் கூறுகின்றார். ஹோர்மூஸ் நீரிணையின் பொறுப்பை நிரந்தரமாகவே ஈரானிடம் ஒப்படைத்து அதனூடாக சுங்க கட்டணத்தை வசூலிப்பது அமெரிக்காவின் நலனுக்கு உகந்ததல்ல என்றும் குரூஸ் கூறினார். தனது பார்வையில் கடல்வழி பயணத்தின் மூலம் ஈரான் பெரும் பணத்தை ஈட்டுவதற்கு ட்ரம்பின் ஒப்பந்தம் வழி சமைத்துள்ளதாகவும் அவர் விசனப்படுகின்றார்.